அப்படி தியானம் பண்ணிட்டே இருக்காளாம். படபடபடபடன்னு இடது கண், இடது கை, இடது தொடை, இடது கால்லாம் துடிச்சுதான். ஸ்திரீகளுக்கு இடது பாதம் துடிச்சா பரம சகுனமா. இது ஒரு கால் பொய்னு சொல்லிவிடுவோமா? சுழுக்கிட்டுக்கிற போது சகுனம் உண்டானா? கொலமரத்துல கழுவுல ஏத்துற போது சகுனம் உண்டானா? என்னத்தை சொல்றது? அது மாதிரியான நிலையில இருக்குமே. இப்ப சகுனம் உண்டாருதே. சகுனத்துக்கெல்லாம் பலத்தை கொடுக்கிற சக்தி இல்லைன்னு சொல்லிவிடுவோமோன்னா, புராபி சுத்தானி சோகானி நித்தானி ததா பகூனி தைர்யார்ஜிதானி பிரவராணி லோகே பிராதும் நிமித்தானி ததா பபூ புராபி சுத்தானுபலட்சிதானி. முன்பு சீதைக்கு கல்யாணம் ஆவதற்கு முன்பு சிவதனுஷ பந்தயமாக வச்சு ஒரு ராஜாக்களும் ராஜகுமாராலும் வந்து ஆரோபணம் பண்ண முடியாம போய், நா கிருஷ்டம் ந சடாத்கிருதம் ந நமிதம் ஸ்தானாச்சனத்யாஜிதம், உத்தராலையும் அதை அசைக்கவும் முடியல, பொட்டிய திறக்கவும் முடியல. அப்படி ஆன உடனே சொன்னாராம் சீதையிட்ட போய் ஜனகன், அம்மா நிர்வீரம் வீதலம், வீராள் இல்லாம போய் விட்டது உலகம், உனக்கு கல்யாணம் இல்ல, கன்னியாமடம் தான் கட்டணம் போய் சொன்னாலாம் ஜனகன். அப்போ தேவி கண்ணும் கண்ணீருமா அழுதாளாம். பர்த்தாவோட உள்ள மங்கள வாழ்க்கை இல்லாமல் போயிடுதே ஜென்மான்னு அழுதாளாம். அப்படி அழுத காலத்துல இடது கண், இடது கையெல்லாம் துடிச்சுதான், சகுனம் உண்டாச்சுதான். என்ன சகுனம் உண்டாருதுன்னு பார்த்தாலாம். கஞ்சலத்தை தொடச்சு, விஸ்வாமித்ரேண சகிதா யஜ்ஞம் திரஷ்டும் சமாகதா ராகவ சக தர்மாத்மா, தர்மாத்மாவான பிரபு ஸ்ரீராகவன் லட்சுமணனுடன் விஸ்வாமித்திரனுடன் வந்து நின்னாள பிரம்மச்சாரியாய். என் ராமனுக்கு கொடுத்த சகுனமாச்சுதே, இன்னைக்கு இங்கேயும் சகுனம் வந்திருக்கே, இத பொய்யென்றும் சொல்ல முடியலையே. அன்னைக்கு என் சோகத்தை போக்கின சகுனமாச்சுதே. சோகா நிமித்தானி ததா பகூனி தைர்யார்ஜிதானி பிரவராணி லோகே பிராதும் நிமித்தானி ததா பபூ புராபி சித்தானுபலட்சிதானி. இது நிச்சயம் க்ஷேமத்தை கொடுத்த சகுனங்களாச்சுதே. என்ன ஒண்ணும் புரியலையேன்னு தேவி கவலைப்பட்டாளா. சகுனம் தேவிக்கு ஏற்பட்டத தனியா 8 ஸ்லோகத்துல ஒரு சின்ன சர்க்கமா எழுதிவிட்டார் வால்மீகி. நாமெல்லாம் நித்தியம் படிக்கணும்னு, அவசியம் நித்தியம் படிக்கணும். 8 ஸ்லோகம் அவன் ரொம்ப சுலபமா காவி ஆத்தி சாப்பிடறதுக்குள்ள இது ஆயிடும்னு. இந்த கையில வச்சுன்னு இப்படி காவி ஆத்தினா சரியா போடும். ததாகதாந்தாம் யதிதாமனிந்திதாம் வ்யபேதஹர்ஷாம் பரிதீனமானசாம் சுபான் நிமித்தானி சுபானி பேதிரே நரம் ஸ்ரீயாஜுஷ்டமிவோபஜீவினः தஸ்யாசுபம் வாமமராளபக்ஷ்ம ராஜீவிருதம் கிருஷ்ண விஷாலசக்ரம் ராஸ்பந்ததைகம் நயனம் சுகேஷ்யாः மீனாதம் பத்மநிவாமிதாம்ரம் புஜச்ச சார்வஞ்சித பீனவృత్తः பராஜ்யகாலாகரு சந்தனார்கः அனுத்தமேன துஷித பிரியேண சிரேண வாமः சமவேபதாசு கஜேந்திரஹஸ்த பிரதிமश्च பீனः தயோர்த்வயோः சம்ஹதயோः சுஜாதः பிரஸ்பந்தமானः புரூருரஸ்யாः ராமம் புரஸ்தாதே ஸ்திதமாசஜக்ஷே சுபம் புனர்ஹேம சமானவர்ணம் ஈஷத்ரஜோத்வஸ்தமிவாமலாட்சா வாசஸ்திதாயா சிகராக்ரதத்யா கிஞ்சித் பரிஸ்ரம்சதானுகத்யா. வால்மீகி தனியா ஒரு சின்ன சப்தம் அழகா போடுறாள். ததாகதாந்தாம் தேவி அப்ப என்னமா இருக்கா, கலையில தொங்குறா. யதிதாம் அனிந்திதாம் அழுதுகிட்டே இருக்காளா. ஒரு விதமான குத்தம் இல்லையா. வியபேத ஹர்ஷாம் பரிதீனமானசாம் சந்தோஷம்னா இன்னதுன்னே தெரியாத நிலையில இருக்காளா. பரிதீனமானசாம் தீனமானசாம் பரிதீனமானசாம். ராமன பக்தாவை அடைஞ்சு இக்ஷ்வாகு குலத்தை ரங்கநாதன் ஆராதிச்ச பரம்பரையில போய் வாழ்க்கப்பட்டு ஜனகனுக்கு பெண்ணாக பிறந்த நான் சுழுக்கிட்டு நிகாரேனேன்னு பரிதீனமானசாம் கண்ணும் கண்ணீருமா கதறி மனச்சோர்வடைஞ்சு தவிக்கிறாளாம். அப்படிப்பட்ட தேவியை சுபம், ஆனா வாஸ்தவத்தில் அவள் சுபேங்கிறார் வால்மீகி. அவள் மங்களகரே கல்யாணி. அவளை போய் இந்த நல்ல சகுனங்கள்லாம் அடைஞ்சுதான் அவளுக்கு சகுனங்கள் உண்டாச்சுது என்றும் சொல்லலாம். அப்படி சொல்லல, ஆமா சுபாயாக சகுனான் யஜாயந்தான்னு சொல்லலாம். அப்படி சொன்னாலும் சரியா இருக்கும். நீ என்ன சொல்ற,
சுபம் நிமித்தானி சுபானி பேஜிரே மங்களமான சகுனங்கள் மங்களையான சீதையை போய் பேஜிரே அடைந்தது. அது எதை போல நூறு உபமானம் சொன்னார். ஒரு மனுஷனுக்கு புதுசா பணம் கிடைச்சிருக்கு, 10 லட்சம் ரூபாய் கிடைச்சது இந்த லாட்டரி சீட்டுல. உடனே பங்களா கட்ட ஆரம்பிச்சார். அப்படிப்பட்ட மனுஷனை கார் ஓட்டுறவாள் டிரைவர் இங்க கார் நிற்கிறதுக்கு ஷெட்டு கட்டுறையிலே நான் டிரைவரா வரட்டுமா கேட்பனா? சமய பண்றவாள் நான் சமய பண்ண வரட்டுமான்னு காப்பனா? பூக்காரன் நான் புஷ்பம் போடுறேன் வழக்கமா வாடிக்காமனா? அப்படி எப்படி ஊத்தம் வைர வியாபாரி நான் பார்த்துக்கு நான் கொடுக்கட்டுமான்னு காப்பனா? இந்த நரம் ஸ்ரீயாஜுஷ்டம் இவ உபஜீவினா. வேலைக்காரர்கள்லாம் பணம் அடைந்தவன் அன்றான எதுக்கா அன்றான்? அவர் கார் டிரைவர் இல்லாம தவிப்புற எஜமான கஷ்டப்பட சொல்றான். தனக்கு ஏதாவது அவனால க்ஷேமம் உண்டாகும்னு வரான். அது மாதிரி இந்த சகுனங்கள்லாம் தங்களுக்கு ஒரு பெருமை வரும். சீதையை போய் அடைஞ்சா உலகத்துல இன்னமே நல்ல சகுனத்துக்கு ஒரு பெருமை ஏற்படும்னு தேவியை அண்டித்துதாம். நரம் ஸ்ரீயாஜுஷ்டம் இவோபஜீவினா ததாகதாம் தாம்